சொன்னாங்க இந்த மாதிரி ஆக்டர் உன்னி சார் அவருடைய ஃபோட்டோ காட்டினாங்க. சார் இவர் ஐயப்பன் ஹீரோ. ஆமாம் சார், அவருக்கு வில்லன். உங்களுக்கு ஓவரத்தை டூ மச் இதெல்லாம் எப்படி இது அவர் வந்து வில்லனாக இருப்பார்? இல்லை இல்லை, நான் ஸ்டோரி சொன்னேன். அவர் ஸ்டோரி கேட்டுட்டு நான் ஸ்டோரி கேட்குறேன், பிடிச்சிருந்தா நான் ஓகே சொல்லியிருக்காரு. பாப்பா வெயிட் வேண்டவே வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அவர் நல்ல நல்ல ஹேண்ட்ஸமாக மேனேஜாக இருக்காரு. நான் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு எப்படி இது டூ மச் வேணும். இல்லை இல்லை, ஸ்டோரி கேட்குன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிரதர் வந்து ஸ்டோரி கேட்டாங்க. ஸ்டோரி கேட்டு பிடிச்சி போய் ஓகே அப்படின்ட்டாங்க. நான் டைரக்டர்கிட்ட கேட்டு ஓகேவா சொன்னீங்களா, நான் தான் ஹீரோன்னு சொன்னீங்களா அப்படின்னு எல்லாம் கிட்ட ஓகேன்ட்டாரு. ஐயோ எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மூவியை பார்த்துருக்கேன். அப்படி ஒரு கலெக்ஷன் அந்த மூவி, அப்படி ஒரு அழகான ஹீரோ. எப்படி இவர் அப்படி யோசிச்சுட்டு இருந்து ஸ்பாட்டுக்கு வந்தார். அந்த ஃபஸ்ட் நாள் வந்ததுலேருந்து எந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நான் ஒன்று நினச்சி பார்த்தீங்களா இப்படி ஒரு ஹீரோ இப்படி இருப்பாங்க இமேஜினேஷன், அது அங்கே இல்லவே இல்லை. ஒரு துளி கூட இல்லவே இல்லை. எண்டு வரைக்கும் அவர் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுவார். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டமாக இருக்கு. பிரதர் என்ன பிரதர் எதுவுமே இல்லை அவர். நான் லாஸ்ட் ஃபைட்டில் டேரக்டர்கிட்ட கேட்டேன், சார் ஒரே அடி அடிச்சு நான் போயிருந்தேன் சார், ஏறல என்ன சார். இல்லை இல்லை, அவர் சொல்லிட்டு கேரக்டர் என்னவோ அதுதான் அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் முடிச்சுட்டு நான் அந்த படம் பார்க்குறப்ப படத்தை ஃபுல்லாக போட்டு பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு உண்மைக்கு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் அங்கேருந்து உண்மைக்கு நான் டேரக்டர் சொன்னேன், உன்னி சாருக்கு ஃபோன் பண்ணி ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சார் பிரதர் அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு, பெரிய ஹிட்டு, பெரிய கலெக்ஷன். ஸோ அதுக்கு உண்மைக்கு உன்னிப்பதோட பங்களிப்பு தான். ஸோ அவரை கூட நடித்தது தான் எனக்கு அந்த படத்துக்கு கரெக்டான ஒரு கேரக்டர், ஒரு ஆக்டர் அங்கே இருந்ததுனால அந்த படம் ஹிட் ஆச்சு. ஸோ நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மைக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், எனக்கு டோட்டல் இந்தியா மூவிலே எனக்கு மலையாள ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் கூட எனக்கு ஆசையாக இருந்துச்சு அவங்க முன்னாடி நான் வேட்டிட்டு வரேன்ட்டு. எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு கரெக்டாக வந்து எனக்கு அவரே வந்து எனக்கு இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. இப்போ இங்கே வர்றப்ப பிரதரை கேட்டேன், பிரதர் எனக்கு என் லைஃப்பில் நிறைய அவருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிரதர் இந்த மாதிரி இங்கே வர்றோம், நாங்கள் எங்கள் கூட இருந்த சப்போர்ட்டாக இருக்குது, எனக்கு சரியாக இருக்குது, மலையாளம் தெரியும், என்னைக்கு தேட்டர் ஓகே நான் வரேன், நான் வந்து ஓகே அப்படின்னு இப்போ வந்து வந்திருக்காங்க. இதுக்குமே டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணாங்க சசிகுமார் சாரோட. இந்த மூவிக்கு எங்கள் மாமன் மூவிக்கு அங்கே வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை, பட் இருந்தால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார். ഇല്ല, അതായത് ഞാനെൻ്റെ ടീമിനെ പറ്റിയും സംസാരിച്ചില്ല. ജസ്റ്റ് ഒരു കാര്യം പറയണമെന്നുണ്ടായിരുന്നു, അതുകൊണ്ടാണ് മൈക്ക് തിരിച്ച് കാണിച്ചത്. ഒന്ന്, സൂരി സാറ് ഒരുപാട് കഷ്ടപ്പാടുകളിൽ നിന്നും ഒരുപാട് ലൈഫ് എക്സ്പീരിയൻസിൽ നിന്നും വന്നിട്ടുള്ള ആളാണ്, നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാതെ. എനിക്ക്